ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிசன் நேயர் அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு விருச்சிக ராசியில பிறந்து 12 லக்னங்களிலும் பிறந்தவர்களுக்கு வரும் தசாபுக்திகள் எந்த மாதிரி நன்மைகளை தரும், எந்த திசை உங்களுக்கு யோகமாக இருக்கும், எந்த திசை உங்களுக்கு அவயோகத்தை தரும், எந்த திசை உங்களுக்கு வாழ்க்கையில வரவே கூடாத திசை, எந்த திசையில நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர் ஆகுவீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். விருச்சிக ராசியில பிறந்தவங்க விசாகம் 1ஆம் பாதம், கேட்டை 1, 2, 3, 4 பாதங்கள், அனுசம் 1, 2, 3, 4 பாதங்கள்ல பிறந்திருப்பாங்க. குருவோட நட்சத்திரம், சனியோட நட்சத்திரம், புதனோட நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரமும் விருச்சிக ராசியில இருக்கு. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு முதல் தசை குரு தசையா அமையும். விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம் மட்டும்தான் இருக்கிறதுனால உங்களுக்கு குரு தசை ஒரு 4 வருடங்கள் மட்டும்தான் நடக்கும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் முதல் தசை குரு தசையா அமையும். நீங்க விருச்சிக ராசியில பிறந்து 12 லக்னத்துல ஏதாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. உங்களுடைய ஜாதக பேப்பரை எடுத்து லான்னு போட்டு குறுக்க ஒரு கோடு போட்டிருக்கோம். அதுதான் உங்களோட லக்னம். லக்னம் என்னன்னு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து உங்களுடைய தசைகள் யோகத்தை தருமா, உங்களுக்கு நடக்கிற தசைகள் யோகத்தை தருமா, அவயோகத்தை தருமான்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். விருச்சிக ராசி மேச லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர குரு தசை யோகமான திசையா தான் இருக்கும். ஏன்னா குரு 9ஆம் அதிபதி, பாக்கியங்களை கொடுக்கிறவர் குரு. பிறக்கிற குழந்தை உங்களுக்கு நல்லபடியா விசாக நட்சத்திரத்துல பிறந்திருக்கிற குழந்தை 4 வருடங்களும் ஒரு நல்ல அமைப்புல நல்ல சூழ்நிலையில வளரும். அடுத்ததா சனி தசை. சனி தசை மேச லக்னத்துக்கு ஒரு அவயோக தசை. சனி தசை சனி சுபத்துவமா இருந்தா மட்டும்தான் இளமை காலம் உங்களுக்கு கண்டிப்பா நல்லபடியா இருக்கும். சனி சுபத்துவமா இல்லாம பாவத்துவமா இருக்கும் பொழுது நல்ல பலன்களை செய்ய மாட்டாரு. சனி ஒரு அவயோக தசை தான். உங்களுக்கு ஒரு நடுத்தரமான பலன்களை தான் இளமை காலங்கள்ல எதிர்பார்க்க முடியும். அடுத்து வர்றது புதன் தசை. விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு 3ஆவது தசையா புதன் தசை வரும். மேச லக்னத்துல பிறந்து உங்களுக்கு புதன் தசை வரும்போது மிகப்பெரிய கஷ்டங்கள் தான் ஏற்படும். மேச லக்னத்துக்கு புதன் தசை வரக்கூடாத ஒரு தசை. ஏன்னா புதன் 6ஆம் அதிபதி. உங்களுக்கு கடன், நோய், எதிர்ப்புகளை கொடுப்பார். சின்ன வயசா இருக்கும் பொழுது உங்களுக்கு நோயை கொடுப்பார், இல்ல குடும்பத்துல பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவார் புதன். அடுத்ததா கேது தசை. கேது தசை மேச லக்னத்திற்கு ஒரு யோகமான தசை தான். கேது தசை 7 வருடங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல தசையா தான் அமையும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு அவயோக தசையா தான் செயல்படும். ஆனா சுக்கிரன் ஒரு சுப கிரகங்கிறதுனாலையும் உங்களுடைய தனஸ்தானாதிபதி சுக்கிரன்கிறதுனாலையும் சுக்கிரன் ஓரளவு நல்ல பலன்களையும் நல்ல தனலாபத்தையும் நல்ல பணவரவுகளையும் உங்களுக்கு வாழ்க்கை துணையையும் சுக்கிரன் அமைச்சு கொடுப்பார். சுக்கிர தசையில ஓரளவு நல்ல பலன்கள் நடக்கும். ஒரு நடுத்தரமான தசையா சுக்கிர தசை 20 வருடங்களும் உங்களுக்கு அமையும். அடுத்ததா சூரிய தசை 6 வருடங்கள். சூரிய தசையில உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு தசை. 5ஆம் அதிபதி சூரியன் உங்களுக்கு நண்பராகவும் இருக்கிறதுனால இது யோகமான தசையா, மிகப்பெரிய யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கிற தசையா அந்த 6 வருடங்களும் மேச லக்னத்துல விருச்சிக ராசி மேச லக்னத்துக்கு அமையும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை 4ஆம் அதிபதி தசை. சந்திரன் உங்களுக்கு யோக தசை தான். 10 வருடங்களும் உங்களுக்கு யோகத்தை கொடுக்குற ஒரு நல்ல தசையா தான் அமையும். சந்திரன் வீடு, வாகனம், தாயார், தன் சுகம் இந்த அமைப்புகளை எல்லாம் கொடுக்க போறவர். சந்திரன் ஒரு நல்ல இடத்துல பௌர்ணமி சந்திரனாகவோ அல்லது குருவோட சேர்ந்தோ சுக்கிரனோட சேர்ந்தோ இருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை தருவார். வீடு வாங்குற யோகம், வீடு கற்ற யோகம், வாகனம், வண்டி, வாகனம் இதெல்லாம் வாங்குற யோகத்தை உங்களுக்கு சந்திரன் உங்களுக்கு கொடுப்பார். அடுத்தது செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை. உங்களுக்கு கண்டிப்பா ஒரு நல்ல பலன்களை கண்டிப்பா செவ்வாய் தசை உங்களுக்கு தரும். சந்திர தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு சந்திரன் விருச்சிக ராசியா இருக்கிறதுனால சந்திரன் உங்களுக்கு நீச்சமா இருக்குது. நீச்சமா சந்திரன் இருக்கிறது நல்லது இல்லை. அதனால சந்திரன் அந்த இடத்துல ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும் பொழுது உங்களுக்கு வீடு, வாகனம் இந்த அமைப்பெல்லாம் நல்லபடியா தருவார். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு யோக தசை. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதையெல்லாம் உயர்த்துற லக்னாதிபதி தசை. செவ்வாய் தசை 7 வருடங்களும் உங்களுக்கு அற்புதமான பலன்களை தரும், நல்ல யோகத்தை தரும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா ராகு தசைக்கு ஒரு விதி சொல்லியிருக்கேன். ராகு கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கணும். மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல இருந்தா மிகப்பெரிய நல்ல பலன்களை கண்டிப்பா எல்லா ராசிக்கும் எல்லா லக்னத்துக்கும் ராகு கொடுப்பார். அடுத்ததா குரு தசை. குரு தசை உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்கும் ஒரு பாக்கியாதிபதி தசை. குரு தசை உங்களுக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும். மேச லக்னத்திற்கு குரு தசை 16 வருடங்களும் உங்களுக்கு பாக்கியங்கள் கிடைக்கும், நினைச்சதெல்லாம் நடக்கும்.
சில விரயங்களும் ஏற்படும். ஏன்னா 12ஆம் அதிபதியாகவும் குரு வரார். விரயங்களும் இருக்கும். ஆனா குரு தசை உங்களுக்கு யோகமான தசையா இருக்கும். உங்களுக்கு கோடீஸ்வர யோகத்த கூட உங்களுக்கு குரு தசை கொடுக்கும். அடுத்ததா விருச்சிக ராசி, ரிஷப லக்னம். ரிஷப லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை அவ்வளோ யோகமான தசை இல்ல. ஏன்னா 8ஆம் அதிபதி தசையா வரும். விசாக நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு சின்ன குழந்தையில 4 வருஷத்துக்குள்ள குரு தசை வரும். குழந்தை பருவமா இருக்கும்போது நோய் நொடிகளை கொடுப்பார் குரு. அடுத்ததா சனி தசை. சனி தசை ரிஷப லக்னத்துக்கு யோக தசை. சனி தசை 19 வருடங்கள் நடக்கும். 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தசை. சனி உங்களுக்கு ராஜயோகாதிபதி தசை. ரிஷப லக்னத்துக்கு மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். 19 வருடங்களும் உங்களுக்கு மிடில் ஏஜ்ல இளமை பருவத்துல வர சனி தசை உங்களுக்கு நல்ல பாக்கியங்களை, நல்ல அமைப்புகளை, அனைத்து வித வசதிகளும் இளமை காலத்துல கல்வி கற்பதற்கு, குடும்பத்துல நல்ல குடும்பம் அமையும், நல்ல கல்வி கிடைக்கும், எல்லாவித பாக்கியங்களும் கிடைக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசையும் உங்களுக்கு யோக தசை. விருச்சிக ராசியில கேட்ட நட்சத்திரத்துல பிறந்து அல்லது விசாக நட்சத்திரத்திலேயே பிறந்து ரிஷப லக்னத்துல பிறந்தவங்க மிகப்பெரிய யோகக்காரங்களா தான் இருக்க முடியும். ஏன்னா முதல்ல வர சனி தசை 19 வருடங்களும் யோக தசை. அடுத்து வர புதன் தசை அது 17 வருடங்களும் யோக தசை. இடையில கேது தசை மட்டும் 7 வருடங்களுக்கு வரும். அது ஒரு மிதமான பலன்களை தான் கொடுக்கும். அடுத்து வர சுக்கிர தசை. சுக்கிர தசை 20 வருடங்கள். இந்த மாதிரி 60 வருடங்கள் உங்களுக்கு யோக தசையிலேயே வந்துடும் உங்களுக்கு. சுக்கிர தசைக்கு அடுத்தது தான் சூரிய தசை வரும். சூரியன், சந்திரன் இவைகள் எல்லாம் உங்களுக்கு அவயோக தசை. சூரிய தசை கூட உங்களுக்கு 4ஆம் அதிபதி தசை தான். நல்ல விஷயங்கள் தான். அதனால விருச்சிக ராசி, ரிஷப லக்னமா இருந்தா உங்களுக்கு வாழ்நாளில் ஒரு 60-70 வருஷத்துக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தான் நடக்கும். யோக தசை தான் நடக்குது. அடுத்ததா புதன் தசையும் உங்களுக்கு 2ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி தசை. அதையும் யோக தசை தான். கேது தசை 7 வருடங்கள். அது ஒரு மிதமான பலன்களை தரும். அடுத்து வர சுக்கிர தசை லக்னாதிபதி தசை. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், மதிப்பு, மரியாதை, உடல் நலம், ஆரோக்கியம் இது எல்லாமே உயர்த்துற தசை. சூப்பரா இருக்க போகுது 20 வருஷமும். இதுலயே உங்களுக்கு 60 வருஷம் முடிஞ்சு போயிடும். அதுக்கு மேல வர சூரிய தசை 4ஆம் அதிபதி தசை. அதுவும் ஓரளவு சூரியன் சுபத்துவமா இருக்கும்பொழுது வீடு வாங்குற அமைப்பு, வாகனம் வாங்குற அமைப்பு, வீடு வாகனத்தால உங்களுக்கு நன்மைகள், லாபங்கள் கிடைக்கிற அமைப்பெல்லாம் ஏற்படும். அடுத்து வர சந்திர தசை தான் உங்களுக்கு நல்லா இருக்காது. அது ஒரு மாரகாதிபதி தசை. சந்திர தசை 10 வருடங்களும் உங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டங்களை தான் கொடுக்கும். சந்திர தசைக்கு அடுத்தது செவ்வாய் தசை. செவ்வாய் தசையும் அவ்வளோ யோகமான தசை இல்லை. அதுவும் ஒரு அவயோக தசை தான். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை உங்களுக்கு நல்ல இடத்துல ராகு அமர்ந்துட்டா உங்களுக்கு மிகப்பெரிய யோகங்கள் தான், மிகப்பெரிய வெற்றி தான். உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை ராகு உங்களுக்கு கொடுப்பார். விருச்சிக ராசி, மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை பாதகாதிபதி தசை அவ்வளோ உகந்த தசை அல்ல. அடுத்து வர சனி தசை 8ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தசை. இது பாதி நன்மைகளையும் பாதி கெடுதல்களையும், அதாவது 9.5 வருடங்களுக்கு 8ஆம் அதிபதியாகவும் 9.5 வருடங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் செயல்படும் சனி தசையில. சனி தசை உங்களுக்கு யோக தசை தான். அந்த 19 வருடங்களும் உங்களுக்கு நல்ல பலன்களை தான் சனி தருவார். புதன் தசை. புதன் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. உங்களுடைய அந்தஸ்து, கௌரவம், உடல்நிலை, ஆரோக்கியம், மனசு இவற்றையெல்லாம் பாசிட்டிவா கொண்டு வர ஒரு தசை. இது 17 வருடங்கள் நடக்கும். இது உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த தசையில உங்களுக்கு வீடு வாங்குற அமைப்பு, வாகனம் வாங்குற அமைப்பு, ஒரு நல்ல கல்வி கற்கின்ற அமைப்பு இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படும். புதன் தசைக்கு அடுத்தது கேது தசை. கேது தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்குற ஒரு தசை. கேது தசை உங்களுக்கு மிதுன லக்னத்துக்கு அவ்வளவு யோகத்தை கொடுக்காது. கேது தசை சரியா இருக்காது 7 வருடங்களுக்கு. அடுத்து வர சுக்கிர தசை மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும். சுக்கிர தசை 20 வருடங்கள் நடக்கும். உங்களுக்கு 5ஆம் அதிபதி அதிர்ஷ்டத்தை கொடுக்க போற திசை. கொஞ்சம் விரயங்களும் ஏற்படும். சுக்கிர தசை 20 வருடங்கள் சூப்பரா இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். உங்களோட குழந்தைகள் நல்லா இருப்பாங்க. உங்களுக்கு குழந்தைகளால உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். குழந்தைகளே அவங்க நல்லா இருப்பாங்க. அவங்களுக்கு நன்மைகள் நடக்கும். அதை பார்த்து நீங்க மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த மாதிரி எல்லாம் சுக்கிர தசையில நடக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை தான். 3ஆம் அதிபதி தசை. அது ஒரு மிதமான பலன்களை 6 வருடத்துக்கு கொடுக்கும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 2ஆம் அதிபதி தசை. இது உங்களுக்கு தனத்தை கொடுக்கணும். இப்ப சந்திரன் 6ஆம் இடத்துல மறைஞ்சு நீச்சமாயி இருக்கார் விருச்சிக ராசினா. அப்போ சந்திரன் கண்டிப்பா ஒரு பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய தனலாபத்தை கொடுப்பார். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை வரக்கூடாத ஒரு தசை. மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் தசை நல்லா இருக்காது. 7 வருடங்களும் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும்.
கடன் கொடுக்கும், நோயை கொடுக்கும், எதிர்ப்புகளை கொடுக்கும் உங்களுடைய ஜாதகத்திற்கு ஏற்றபடி. அடுத்ததா ராகு தசை. ராகு தசை குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கும் பொழுது மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுக்கும். சனி செவ்வாயோட இந்த இடத்துல ராகு சேரவே கூடாது. சனி உங்களுக்கு 8ஆம் அதிபதி, செவ்வாய் உங்களுக்கு 6ஆம் அதிபதி. இவற்றோட சேர்ற ராகு உங்களுக்கு மிகப்பெரிய கெடுதல்களை தருவார். அதனால ராகு கண்டிப்பா ஒரு குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கணும். அடுத்ததா விருச்சிக ராசி, கடக லக்னம். கடக லக்னத்திற்கு முதல்ல வர குரு தசை வாக்கியங்களை கொடுக்க போற ஒரு தசை. குரு தசை சூப்பரா இருக்கும். அடுத்ததா வர சனி தசை. கடக லக்னத்துக்கு சனி தசை வரவே கூடாது. அப்படியே வந்தாலும் சனி சுபத்துவமா இருந்தா மட்டும்தான் தப்பிக்க முடியும். சனி பாவத்துவமாவோ இயல்பாவோ இருந்தாலோ கடக லக்னத்தை போட்டு வாட்டி வதச்சு எடுத்துடும் அந்த 19 வருடங்களும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை ஓரளவு மிக மோசமான தசை ஒன்றும் இல்லை. 3ஆம் அதிபதி தசை, 12ஆம் அதிபதி தசை. புதன் தசை அவயோக தசை தான். ஒரு நடுத்தரமான பலன்களை தரும். சனி தசை மாதிரி ரொம்ப கெடுக்காது, ஒரு நடுத்தரமான பலன்களை தரும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு யோக தசை. 7 வருடமும் உங்களுக்கு நல்ல அமைப்பு ஏற்படும், நல்ல யோகங்கள் கிடைக்கும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை. சுக்கிரன் உங்களுக்கு நல்ல தசை இல்லை. ஆனால் சுக்கிரன் உங்களுக்கு லாபஸ்தானாதிபதி, 4ஆம் அதிபதி, வீடு வாகனத்தை இந்த அமைப்பெல்லாம் கொடுக்கிறவர். சுக்கிரன் சுப கிரகமாகவும் இருக்கிறதுனால சுக்கிரனுடைய காரகத்துவத்தை அவர் கொடுத்துதான் ஆகணும். அதனால சுக்கிர தசை ஒரு மிதமான பலன்களை கொடுக்கிற ஒரு தசையா இருக்கும். மிகப்பெரிய யோகங்களை சுக்கிர தசையில எதிர்பார்க்க முடியாது. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை 2ஆம் அதிபதி தசை. சூரிய தசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். சூரியன் சுபத்துவமா இருக்கணும். சுக்கிரனோடையோ குருவோடையோ சேர்ந்திருக்கும் பொழுது மிகப்பெரிய தன லாபத்தை உங்களுக்கு சூரியன் கொடுப்பார். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை லக்னாதிபதி தசை. சந்திரன் நீச்சமா இருக்காரு. இந்த இடத்துல சந்திரன் கண்டிப்பா ஒரு பௌர்ணமி சந்திரனாகவோ வளர்பிறை சந்திரனாகவோ இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா சந்திரன் லக்னாதிபதியாக இருந்து 6ல மறைஞ்சு நீச்சமா இருக்கிறது அவ்வளோ நல்ல விஷயம் இல்லை. அதனால கண்டிப்பா ஒரு பௌர்ணமி சந்திரனும் இருக்கணும், இல்லைன்னா குருவோட பார்வை இருக்கணும். சுக்கிரனோட இணைஞ்சிருந்தா சந்திரன் தசை உங்களுக்கு அந்தஸ்தை உயர்த்துற தசையா இருக்கும். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற தசையா இருக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு யோகமான தசை. உங்களுக்கு 5ஆம் அதிபதி செவ்வாய் தசை உங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியங்களை கொடுக்கும். 5ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி தசை உங்களுக்கு தொழில் வளர்ச்சிகளை கொடுக்கும். தொழில் மூலமா அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். தொழில் மூலமா உங்களுக்கு மிகப்பெரிய கோடீஸ்வர யோகத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். செவ்வாய் குருவோட மட்டும் சேர்ந்து உங்களுக்கு தசை நடத்தும் போது மிகப்பெரிய, அதாவது செவ்வாயின் தொழில்களான வீடு கட்டி விற்கிறது, ரியல் எஸ்டேட்டு, மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், இந்த மாதிரி தொழில்கள்ல நீங்க மிகப்பெரிய வெற்றி அடைவீங்க. மிகப்பெரிய கோடீஸ்வர யோகமும் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருந்தா மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். கண்டிப்பா செவ்வாயோட கூட ராகு இணைஞ்சிருக்கலாம். கண்டிப்பா சனியோட ராகு இணைஞ்சிருந்தா கண்டிப்பா சனி கொடுக்குற பலன்களை தான் ராகுவும் கொடுக்கும். அது யோகமானதா இருக்காது. அடுத்ததா விருச்சிக ராசி, சிம்ம லக்னம். லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை. அடுத்து வர சனி தசை சிம்ம லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை. 6ஆம் அதிபதி தசை மிகப்பெரிய கெடுதல்களை தரும். சனி சுபத்துவமா இருக்கும்போது ஓரளவு நல்ல பலன்களை தரும். சனி நல்ல பலன்களை சிம்ம லக்னத்துக்கு கொடுத்துருக்க மாட்டார். ஏன்னா சனியும் சூரியனும் கடும் பகைவர்கள். அதனால சனி சிம்ம லக்னத்துக்கு சுபத்துவமா இருந்து வேற வழி இல்லாம நன்மைகளை செய்யக்கூடிய இக்கட்டுல மாட்டிக்கிட்டா மட்டும்தான் சில நன்மைகளை செய்வாரே ஒழிய கண்டிப்பா சனி மனப்பூர்வமா சிம்ம லக்னத்துக்கு நன்மைகளை செய்யவே மாட்டார். அடுத்ததா புதன். புதன் 2ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி உங்களுக்கு தனத்தை கொடுப்பார். 17 வருடங்களும் புதன் நல்ல இடத்துல இருக்கும் பொழுது மிகப்பெரிய தனலாபம் உங்களுக்கு ஏற்படும். அடுத்ததா கேது தசை. கேது தசை யோக தசை தான். 7 வருடமும் நல்லா இருக்கும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி தசை. தொழில் ஸ்தானத்துக்குரிய தசை. சுக்கிரன் ஒரு நல்ல இடத்துல, அதாவது 8ஆம் இடத்துல உச்சமா இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்துல ஆட்சியா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்களை கொடுப்பார் சுக்கிரன். தொழில்ல உங்களுக்கு நல்ல அபிவிருத்தியை கொடுப்பார், தொழில் முன்னேற்றங்களை கொடுப்பார். ஆனாலும் தொழில்ல சில சிரமங்களை சந்திச்சு தான் நீங்க முன்னேற்றங்களை அடைய முடியும். ஏன்னா சுக்கிரன் உங்களுக்கு அவயோகி. அதனால உங்களுக்கு நிறைவான தொழில் முன்னேற்றங்களை கொடுக்க மாட்டார். அதுல சில சிக்கல்களை சந்திச்சு தான் நீங்க தொழில் முன்னேற்றங்களை அடைய முடியும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை. உங்களுக்கு சூப்பரா இருக்க போது சூரிய தசை 6 வருடங்களும் உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்த போற ஒரு தசையா இருக்கும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு விருச்சிக ராசி. விருச்சிக ராசிங்கிறப்ப
சந்திரன் அந்த இடத்துல நீச்சமா இருக்காரு. சந்திரன் இந்த இடத்துல எல்லா லக்னங்களுக்கும் சந்திரன் கண்டிப்பா ஒரு ஒளி பொருந்திய சந்திரனாகவும், பௌர்ணமி சந்திரனாகவும், இல்ல குருவோடையோ, சுக்கிரனோட பார்வையிலயோ இருக்கிற சந்திரனாகவும் அமைஞ்சுட்டா, உங்களுக்கு சந்திர தசை நல்லா இருக்கும். அல்லது ஒரு செவ்வாய் உச்சமாகவோ, ஆட்சியாகவோ இருக்கும் பொழுது சந்திர தசை நல்லா இருக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு யோகமான தசை. உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி உங்களுக்கு பாக்கியங்கள கொடுக்க போற தசை. உங்களுக்கு வீடு, வாகனம் இதையெல்லாம் கொடுக்க போற தசை. வீடு வாங்குற யோகமெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு. இந்த செவ்வாய் தசை 7 வருடமும் மிகப்பெரிய யோகங்கள கொடுக்குற ஒரு தசை தான். உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும். நீங்க நினைச்சது நடக்கும். அப்பா வழியில இருக்கிற சொத்துக்கள் எல்லாம் கிடைக்கும். அப்பா வழியில உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை உங்களுக்கு கண்டிப்பா குருவோடையும், சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கணும். அப்ப மட்டும்தான் ராகு தசை நன்மைகள கொடுக்கும். நார்மலா இருக்கிற ராகு வந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருந்தா மட்டும்தான் நல்ல பலன்கள கொடுக்கும். அடுத்ததா விருச்சிக ராசி, கன்னி லக்னம். கன்னி லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை இல்ல. அவயோக தசை. அடுத்து வர சனி தசை யோக தசை. 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி தசை சூப்பரா இருக்கும் உங்களுக்கு. 19 வருடங்களும் மிகப்பெரிய யோகங்கள், அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை லக்னாதிபதி தசை. அதுவும் சூப்பரா இருக்கும். 17 வருடங்களுக்கு மிகப்பெரிய யோகத்த கொடுக்கும். அடுத்ததா உங்களுக்கு தொழில் முன்னேற்றங்கள கொடுக்கும். ஏன்னா 10ஆம் அதிபதியாகவும் வராரு. அந்த தொழில் மூலம் உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து எல்லாத்தையுமே உயர்த்துவார் புதன். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு அவயோக தசையா இருக்கும். அது சரி வராது. 7 வருடங்களும் மிதமான பலன்கள் கூட சொல்ல முடியாது. ஒரு நன்மை இல்லாத அமைப்பு தான் ஏற்படும். அடுத்ததா சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு 2, 9ஆம் அதிபதி சூப்பரா இருக்க போகுது. சுக்கிர தசையில மிகப்பெரிய யோகங்கள், மிகப்பெரிய தனலாபம், மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். சுக்கிரன் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டா. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசையில உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு அதிபதி தான் சூரியன். அதனால மிகப்பெரிய பலன்களை எதிர்பார்க்க முடியாது. ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் சூரிய தசையில் நடக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு வரவே கூடாத தசை. 8ஆம் அதிபதி தசை. செவ்வாய் தசை 7 வருடங்களும் கஷ்டங்களை தான் கொடுக்கும். நோயை கொடுக்கும், கடனை கொடுக்கும், எதிர்ப்புகளை கொடுக்கும், பிரச்சனைகளை கொடுக்கும். எந்த விஷயம் போனாலும், எந்த விஷயம் எடுத்தாலும் ஒரு பிரச்சனை வரும். சகோதரனால பிரச்சனை வரும். இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் இருக்கும் 7 வருடமும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை ஏற்கனவே சொன்ன மாதிரி ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்ல இருக்கணும். சுபத்துவமா இருக்கணும். குருவோட வீட்டுல சுக்கிரனோட இணைஞ்சு, சுக்கிரனோட வீட்டுல குருவோட இணைஞ்சு இந்த மாதிரி இருக்கணும். அல்லது குரு சுக்கிர பார்வையில இருக்கணும். ஏதோ ஒண்ணு இருக்கணும். அப்பதான் ராகு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்ததா விருச்சிக ராசி, துலாம் லக்னம். விருச்சிக ராசி, துலாம் லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை இல்ல. குழந்தையா இருக்கும்போது அந்த 4 வருஷத்துக்குள்ள குழந்தைக்கு நோய் நொடிகள் ஏற்படும். அடுத்ததா வர சனி தசை துலாம் லக்னத்துக்கு நல்ல யோக தசை தான். ஏன்னா 4ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி தசை. 19 வருடங்களும் சனி தசை மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். உங்களுக்கு நல்ல லைஃப்பை கொடுக்கும். ஏன்னா சனி சுபத்துவமா இருக்கும்போது உங்களுக்கு இளமை காலம் அற்புதமா இருக்கும். நல்ல கல்வி கிடைக்கும், நல்ல அம்மா அப்பா கிடைப்பாங்க, நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்கும், உங்களுக்கு அதிர்ஷ்ட குழந்தையா வளருவீங்க. அடுத்ததா புதன் தசை. புதன் தசை வந்து உங்களுடைய 9ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்க போற தசை. புதன் தசை சூப்பரா இருக்க போகுது. புதன் தசை உங்களுக்கு வேண்டியதை எல்லாம் கொடுக்கும். உங்களுக்கு தேவையான பாக்கியங்கள் அனைத்தும் கிடைக்கும். உங்களுக்கு அந்த வயதுல என்ன கிடைக்கணும், உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கணும்னா வேலை கிடைக்கும், திருமணம் ஆகணும்னா திருமணம் நடக்கும், தொழில் அமைச்சு கொடுக்கணும்னா தொழில் அமையும், குழந்தை பிறக்கணும்னா குழந்தை பிறக்கும். இந்த மாதிரி அனைத்து விதமான பாக்கியங்களும் உங்களுக்கு அந்த புதன் திசையில கிடைக்கும். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு ஓரளவு மீடியமான பலன்கள் தான் கொடுக்கும். அடுத்ததா சுக்கிரதசை. சுக்கிரதசை உங்களுடைய லக்னாதிபதி தசை சூப்பரா இருக்க போது 20 வருடங்களும் அற்புதமான பலன்களை சுக்கிரதசை உங்களுக்கு கொடுக்கும். யோக தசையா இருக்கும். நீங்க மிகப்பெரிய வெற்றி அடையிற ஒரு தசையா இருக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை பாதகாதிபதி தசை. சூரியன் வந்து அதிக சுபத்துவமா இருந்தா பாதகத்தை செய்வாரு. சூரியன் ஒரு நிலையில சில நிலையில உங்களுக்கு லாபத்தை கொடுக்குற ஒரு தசை. லாபாதிபதி தசை தான். தொழில்ல உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அடுத்ததா சந்திரதசை. சந்திரதசை உங்களுக்கு தொழில் வளர்ச்சியை ஏற்படுத்துற தசை. ஆனா சந்திரன் இங்க நீச்சமா இருக்காரு, 2ஆம் இடத்துல இருக்காரு. 10ஆம் அதிபதி நீச்சமா 2ஆம் இடத்துல இருக்கார். சந்திரன் கண்டிப்பா குருவோடைய சுக்கிரனோடைய இணைஞ்சு இருக்கணும். அல்லது ஒரு நல்ல வளர்பிறை சந்திரனா இருக்கணும். பௌர்ணமி சந்திரனா இருக்கும்போது உங்களுக்கு தொழில் வளர்ச்சி அமோகமா இருக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை ஓரளவுக்கு நடுத்தரமான பலன்களை தான் தரும். மிகப்பெரிய பலன்களை தராது. ஆனா செவ்வாய் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு சுபத்துவமா இருக்கும்போது நல்ல பணவரவை தரும். ஏன்னா தனஸ்தானாதிபதி தான் செவ்வாய். உங்களுக்கு நல்ல பணவரவை தரும், நல்ல வாழ்க்கை துணையை தரும். இதே பாவத்துவமா இருக்கிற அதே செவ்வாய் பணவரவை கெடுக்கும், வாழ்க்கை துணை அமைப்பையும் கெடுக்கும்.
அடுத்ததா ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருக்கணும். இந்த இடத்துல துலாம் லக்னத்துக்கு குருவோட இணைஞ்சிருந்தா பிரச்சனைகளையும், கடன்களையும், நோய்களையும், எதிர்ப்புகளையும் கொடுப்பார். அதனால சுக்கிரனோட இணைஞ்ச ராகு உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளை சுக்கிர தசை மாதிரியே கொடுப்பார். அடுத்ததா விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு. விருச்சிக ராசி, விருச்சிக லக்னத்துக்கு முதல் வர குரு தசை யோக தசை. அடுத்து வர சனி தசை ஒரு நடுத்தரமான தசை 19 வருடங்களும். அடுத்து வர புதன் தசை உங்களுக்கு வரவே கூடாத தசை, நன்மைகள் நடக்காத தசை, கடன் கொடுப்பார், நோய் கொடுப்பார், இறப்புகள் கொடுப்பார், வம்பு கொடுப்பார், வழக்கு கொடுப்பார், விபத்து கொடுப்பார். இந்த மாதிரி எல்லாத்தையுமே கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே புதன் கொடுப்பார். அடுத்ததா கேது தசை நல்லா இருக்கும். கேது தசை 7 வருடங்களும் நல்ல பலன்களை கொடுக்கும். அடுத்ததா சுக்கிர தசை உங்களுக்கு ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஒரு தசை தான். இருந்தாலும் சுக்கிரன் ஒரு சுப கிரகமா இருக்கிறதுனால ஓரளவு சுக்கிரனுடைய காரகத்துவ நன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஒரு நடுத்தரமான பலன்கள் உங்களுக்கு 20 வருடமும் நடக்கும். அடுத்தது சூரிய தசை உங்களுக்கு 10ஆம் அதிபதி, உங்களுக்கு தொழிலை அமைச்சு கொடுக்குற ஒரு தசை. சூரியன் சுபத்துவமா ஒரு நல்ல நிலையில திக்பலமாகவும் ஒரு ஆட்சியாகவும் இருந்துட்டா தொழில் உங்களுக்கு நல்லபடியா அமைஞ்சு தொழில்ல வெற்றி அடைவீங்க. அடுத்ததா சந்திர தசை. சந்திரன் லக்னத்திலேயே இருக்காரு, நீச்சமா இருக்காரு. இந்த இடத்துல சந்திரன் கண்டிப்பா ஒரு குருவோட இணைஞ்சிருக்கணும். குரு லக்னத்திலேயே இருக்கலாம், இல்ல குரு 7ஆம் இடத்துல இருந்து பார்க்கலாம், இல்ல குரு 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி சந்திரனை பார்த்தா சந்திரனோட பலம் அதிகரிக்கும். சந்திர தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை, பாக்கியங்களை கொடுக்குற தசை, மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும் 10 வருடமும். அடுத்ததா செவ்வாய் தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, ராசி அதிபதி தசை. உங்களுக்கு செவ்வாய் தசை 7 வருடமும் உங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா ராகு தசை கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருக்கணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி குரு சுக்கிரனோட தொடர்பு கொண்ட ராகு மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த ஏதாவது ஒரு இடத்துல அமர்ந்திருந்தா மிகப்பெரிய நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்ததா விருச்சிக ராசி, தனுசு லக்னம். தனுசு லக்னத்துக்கு முதலா வர குரு தசை நன்மைகளை செய்யும் ஒரு அமைப்பு, லக்னாதிபதி தசை. அடுத்து வர சனி தசை 2, 3ஆம் அதிபதிகளோட தசை. சனி தசை அவ்வளவா நல்ல பலன்களை கொடுக்காது. ஒரு நடுத்தரமான பலன்களை சனி தசையில எதிர்பார்க்கலாம். புதன் தசை உங்களுக்கு பாதகாதிபதி தசை, அதுவும் அவ்வளவு நல்ல பலன்களை கொடுக்காது, நடுத்தரமான பலன்கள் தான். அடுத்ததான் கேது தசை உங்களுக்கு யோக தசை தான். கேது தசை 7 வருடங்களும் உங்களுக்கு நல்ல யோகங்கள் இருக்கும். கேது ஒரு நல்ல இடத்துல அமரும் போது. அடுத்ததா சுக்கிர தசை தனுசு லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை. ஏன்னா சுக்கிரன் 6ஆம் அதிபதி, சுக்கிரனும் குருவும் எதிர்த்தன்மையுடையவர்கள். அதனால சுக்கிர தசையில கடனை கொடுப்பார், நோயை கொடுப்பார், எதிர்ப்பு கொடுப்பார், பிரச்சனைகளை கொடுப்பார், வம்பு கொடுப்பார், வழக்கு கொடுப்பார், எல்லாத்தையுமே கொடுப்பார். அதனால சுக்கிர தசை 20 வருடங்களும் போராட்டங்கள் நிறைந்த வாழ்க்கையா தான் இருக்கும் தனுசு லக்னத்துக்கு. அடுத்ததா சூரிய தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை, பாக்கியங்களை கொடுக்குற தசை. உங்களுடைய தந்தை வழி அமைப்புல நல்ல பலன்களை கொடுக்குற தசை. சூரிய தசை 6 வருடங்களும் மிகப்பெரிய யோகங்களை கொடுக்கும், மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும். அடுத்ததா சந்திர தசை உங்களுக்கு 8ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கார். உங்களுக்கு சந்திரன் இந்த இடத்துல சுபத்துவமா இருக்கும் பொழுது குருவோட பார்வை, குருவோட இணைவு, சுக்கிரனோட பார்வை, சுக்கிரனோட இணைவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் பொழுது உங்களுக்கு வெளியூர் போகிற யோகம் இருக்கும். வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கோ அல்லது வேலை செய்யறதுக்கோ, வெளிநாட்டுல போய் தங்குறதுக்கோ உங்களுக்கு யோகம் ஏற்படும். அடுத்து வர செவ்வாய் தசை உங்களுக்கு சூப்பரான தசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. உங்களுடைய குழந்தைகள் நல்லா இருப்பாங்க, குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகளால மகிழ்ச்சி கிடைக்கும், குழந்தைகளுக்கு நன்மைகள் நடக்கும். இந்த மாதிரி செவ்வாய் தசை உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்து வர ராகு தசை குருவோட இணைஞ்சிருக்கணும். சுக்கிரனோட இந்த இடத்துல இணைஞ்சா தேவையில்லாத சுக்கிரன் போலவே ராகு செயல்பட்டு சுக்கிரன் தர பிரச்சனைகளையும், வம்பு, வழக்கு, கடன், நோய், எதிர்ப்பு இது எல்லாத்தையுமே ராகுவும் கொடுப்பாரு. அதனால இந்த இடத்துல குருவோட மட்டும் ராகு சேர்ந்திருக்கிறது மிகச்சிறப்பு. அடுத்ததா விருச்சிக ராசி, மகர லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை இல்லை. அடுத்து வர சனி தசை யோக தசை, உங்களுடைய லக்னாதிபதி தசை. இந்த இடத்துல லக்னாதிபதியா இருந்தாலும் கூட சனி கண்டிப்பா சுபத்துவமா இருக்கணும். லக்னத்துல இருந்தா உங்களை கெடுப்பார், 2ஆம் இடத்துல இருந்தா குடும்பத்தை கெடுப்பார். அதனால எங்க இருந்தாலும் சனி கண்டிப்பா சுபத்துவமா இருந்தா மட்டும்தான் அந்த தசை நல்லா இருக்கும். அடுத்ததா புதன் தசை உங்களுக்கு 9ஆம் அதிபதி தசை, பாக்கியங்களை கொடுக்குற தசை, நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கக்கூடிய தசை, உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கக்கூடிய தசை, சூப்பரா இருக்க போகுது. ஆனாலும் புதன் 6ஆம் அதிபதியாகவும் செயல்படுறதுனால ஓரளவு பிரச்சனைகளும் இருக்கும். ஓரளவு கடன், நோய், எதிர்ப்பு பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும்.
அடுத்தது கேது தசை. கேது தசை ஒரு நடுத்தரமான தசை தான். உங்களுக்கு அவ்வளோ நல்ல பலன்களை எதிர்பார்க்க முடியாது. அடுத்தது சுக்கிர தசை. சுக்கிர தசை உங்களுக்கு சூப்பரா இருக்கும். 5ஆம் அதிபதி தசை, உங்களுடைய 9ஆம் அதிபதி தசை. உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்கிற ஒரு அற்புதமான தசை உங்களுக்கு சுக்கிர. 20 வருடங்களும் மிகப்பெரிய யோகம் தான் உங்களுக்கு. அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை 8ஆம் அதிபதி தசை அவ்வளவா நல்லா இருக்காது. அடுத்ததா சந்திர தசை. சந்திர திசையும் அப்படிதான். 7ஆம் அதிபதி தசை. சந்திர திசை உங்களுக்கு யோக தசை இல்லை, அவயோக தசை தான். 10 வருடங்களும் நடுத்தரமான பலன்கள் தான் கிடைக்கும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசையும் அப்படிதான். செவ்வாய் தசை உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை தான் மகர ராசிக்கு கொடுக்கும். செவ்வாய்க்கு அடுத்தது ராகு தசை. ராகு தசை இந்த இடத்துல குருவோடையும் சுக்கிரனோடையும் சேர்ந்திருந்து மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடங்கள்லயும் சேரும்போது ராகு தசை உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கும். அடுத்ததா கும்ப லக்னம். விருச்சிக ராசி கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை இல்லை, 2ஆம் அதிபதி தசை, 11ஆம் அதிபதி தசை. ஆனாலும் குரு உங்களுக்கு அவயோகர் தான், ஆனா நல்ல ஆதிபத்தியத்துக்குரியவர். அதனால குரு ஒரு நல்ல இடத்துல இருந்தாலும் 2ஆம் இடத்துல இருந்தாலும் சில சமயங்கள்ல அவர் மாரகாதிபதி வேலையை செய்வார். ஆனாலும் குரு தான் உங்களுக்கு தனத்தை கொடுக்கணும், லாபத்தை கொடுக்கணும். அதனால குரு தசை ஓரளவு நல்ல பலன்களையே உங்களுக்கு 16 வருடமும் செய்யும். குரு தசை உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை கொடுக்கும். அடுத்ததா சனி தசை. சனி தசை உங்களுடைய லக்னாதிபதி தசை, நன்மைகளை கொடுக்கக்கூடிய தசை. சனி இந்த இடத்துல சுபத்துவமா இருந்தா மிகப்பெரிய நன்மைகள் கிடைக்கும், மிகப்பெரிய உங்களுடைய அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய ஒரு தசையா இருக்கும். அடுத்ததா புதன் தசை. புதன் தசை உங்களுடைய 5ஆம் அதிபதி தசை சூப்பரா இருக்க போகுது, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. புதன் தசை உங்களுக்கு 17 வருடங்களும் சூப்பரா இருக்கும். ஆனா புதன் 8ஆம் அதிபதியாக வர்றதுனால சில குழப்பங்கள், வம்பு, வழக்கு, பிரச்சனைகளை எல்லாம் மைல்டா கொடுப்பாரு, அதிகபட்சமா கொடுக்க மாட்டார். அடுத்ததா கேது தசை. கேது தசை உங்களுக்கு மீடியமான பலன்களை கொடுக்கும். அடுத்து வர சுக்கிர தசை உங்களுக்கு 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி தசை. சுக்கிர தசை உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொடுத்து நல்ல பலன்களை செய்யும். வீடு, வாகனம் வாங்குற யோகத்தை கொடுக்கும், நல்ல பாக்கியங்களை கொடுக்கும் சுக்கிர தசை உங்களுக்கு. ஆனாலும் சில கஷ்டங்களையும் கொடுக்கும். அடுத்தது சூரிய தசை. சூரிய தசை 7ஆம் அதிபதி தசை. சூரியனுக்கும் சனிக்கும் ஆகாது. அதனால சூரிய தசை ஒரு அவயோக தசை தான். உங்களுக்கு நல்ல பலன்களை சூரிய தசையில எதிர்பார்க்க முடியாது. சூரிய தசையில ஒரு நடுத்தரமான பலன்கள் தான் கிடைக்கும். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை உங்களுக்கு 6ஆம் அதிபதி தசை. சந்திரன் இந்த இடத்துல நீச்சமா இருக்கிறதே நல்லது. ஆனா 10ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால கண்டிப்பா தொழிலை கெடுப்பார், தொழில கடன்களை ஏற்படுத்துவார். சந்திர தசை 10 வருடங்களும் கும்ப லக்னத்துக்கு ஆகவே ஆகாது, மிகப்பெரிய சரிவை தொழில ஏற்படுத்தும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு யோக தசை இல்லை, செவ்வாய் தசை உங்களுக்கு நடுத்தரமான பலன்களை தான் கொடுக்கும். அடுத்ததா ராகு தசை. ராகு தசை குரு சுக்கிரனோட இணைஞ்சிருக்கணும், கண்டிப்பா செவ்வாய் சனியோட சேர்ந்திருக்க கூடாது. இந்த மாதிரி அமைப்புல ராகு இருக்கும்போது உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பார். அடுத்ததா விருச்சிக ராசி மீன லக்னம். மீன லக்னத்துக்கு முதல்ல வர குரு தசை யோக தசை, லக்னாதிபதி தசை. அடுத்து வர சனி தசை உங்களுக்கு அவயோக தசை, ஒரு நடுத்தரமான பலன்களை தான் எதிர்பார்க்க முடியும். அடுத்து வர புதன் தசை பாதகாதிபதி தசை, அதுவும் ஒரு நடுத்தரமான பலன்களை தான் கொடுக்கும். அடுத்து வர கேது தசை உங்களுக்கு யோகமா இருக்கும், 7 வருடம் நன்றாக இருக்கும். அடுத்து வர சுக்கிர தசை 8ஆம் அதிபதி தசை. சுக்கிர தசை மீன லக்னத்துக்கு வரக்கூடாத ஒரு தசை, 20 வருடங்களும் பல பிரச்சனைகளை கொடுக்கும். ஆனாலும் சுக்கிரனுடைய காரகத்துவங்கள்ல ஓரளவு நன்மைகளை கொடுக்கும். அடுத்ததா சூரிய தசை. சூரிய தசை 6ஆம் அதிபதி தசை. 6ஆம் அதிபதி தசை உங்களுக்கு கடன், நோய் எதிர்ப்புகளை மைல்டா கொடுக்கும். ஏன்னா சூரியன் குருவுக்கு நண்பரா இருக்கிறதுனால ஓரளவு கஷ்டங்களை தான் கொடுப்பார். அடுத்ததா சந்திர தசை. சந்திர தசை அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. ஆனா விருச்சிக ராசியில பிறந்து மீன லக்னத்துல பிறந்தவங்களுக்கு முதல்ல வர 60-70 வருடங்களும் அவயோக தசையாவே நடக்கிறதுனால வாழ்க்கை அவ்வளவா சிறப்பா இருக்காது. அடுத்ததா சந்திர தசை 10 வருடங்கள் உங்களுக்கு யோக தசை, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தசை. இந்த தசையில தான் ஓரளவு நல்ல பலன்களை மீன லக்னக்காரங்க எதிர்பார்க்க முடியும். அடுத்ததா செவ்வாய் தசை. செவ்வாய் தசை உங்களுக்கு பாக்கியங்களை கொடுக்குற திசை, தனத்தை கொடுக்குற திசை. வாழ்க்கையோட பிற்பகுதியில நல்லா இருக்கக்கூடிய லக்னக்காரங்க விருச்சிக ராசி மீன லக்னத்துல பிறந்தவங்க. அடுத்ததா ராகு தசை. ராகு தசை இந்த இடத்துல கண்டிப்பா குருவோடையும் சுக்கிரனோடையும் இணைஞ்சிருந்தா யோகம் உங்களுக்கு தொடரும் மீதி 18 வருடங்களும். விருச்சிக ராசியில பிறந்து 12 லக்னங்கள்ல ஏதாவது ஒரு லக்னத்துல நீங்க பிறந்திருந்தா இப்போ நடக்கிற தசாபுக்தி உங்களுக்கு யோகத்தை தருமா அவயோகத்தை தருமான்னு நீங்க இப்ப தெரிஞ்சிருப்பீங்க. நீங்க இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ரோவிஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் அழுத்திக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி. வாழ்க வளமுடன்.